ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு த டார்க் சாத்தான படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் அண்ட் ஆஹாவில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த படத்தை கதை பற்றி பார்த்துடலாம். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி அண்டு சாத்தானை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த கேரளா தமிழ்நாடு பார்டரில் வந்துட்டு அதிகமாக பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானதை பரப்ப ட்ரை பண்ணாங்க. பட் மக்கள் வந்துட்டு யாருமே அதை நம்பாமல் இருந்திருக்காங்க. அப்போது அதை பரப்புன அந்த தலைவர் இருக்காங்க இல்லையா, இது மக்கள் நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை கூட வச்சுக்கிட்டு அவன் வந்து நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த ஜீசஸ்லாம் நீங்கள் கும்பிடாதீங்க, இந்த சாத்தானை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மக்கள் யாருமே அதை நம்பாமல் இருந்தாங்களாம். அப்போது அவர் வந்து ஒரு புக்கை வந்து எழுதி அங்கே வச்சுருப்பாராம். இப்போது அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, இந்த சாத்தானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இறந்து போனால் கூட உங்களுக்கு திரும்ப உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். பட் யாரும் நம்பலை. அதனால அவர் என்ன பண்ணார், அவரே தன்னை வந்து உயிரை மாச்சிக்கிட்டு அங்கே வந்து அவர் அசிஸ்டண்ட்டை வச்சு அந்த புக்கை படிக்க வச்சு அவருக்கு திரும்பவும் உயிர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த மக்கள் வந்துட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியம் பார்த்து, ஓகே அப்போ வந்து சாத்தான வழிபாட்டை அப்படின்னு நம்ம இறந்து போனாலுமே நம்மளுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு மக்கள் வந்து நம்பிட்டாங்க. இப்போ இது வந்து பல வருஷமாக அங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த ஊரில் வந்து சாத்தான சிலையாக வச்சு அதுக்கு வந்து ஆடு கோழி மனுஷங்களை உட்பட வந்து பலி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போது பிரிட்டிஷோடைய ரூல் வந்து அங்கே முடியுது. அவங்க வெள்ளைக்காரங்க எல்லாருமே கப்பலேறி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. பட் அவங்க பரப்பிட்டு இருந்த அந்த கிறிஸ்டியானிட்டியும் சரி, அந்த சாத்தானுடைய வழிபாடும் சரி, அந்த ஊர்லேயும் சரி, அந்த நாடு முழுக்க வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து எந்த ஒரு காட்டுறாங்க அப்படின்னா, கேரளா பார்டரில் வந்து அஸ்தினாபுரம் அப்படின்னு ஒரு ஊருக்கு தான், அந்த ஊரில் தான் சாத்தான் வழிபாடு அதிகமாக இருக்குன்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு பல வருஷம் கழித்து ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு அவங்க அம்மா இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டியும் இருக்காங்க. அந்த பாட்டி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, சாப்பாடு வேணும் சாப்பிட கத்திகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த சின்ன பொண்ணிட்ட சாப்பாடை கொடுத்து அந்த ரூமில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த பாட்டி காட்ட மாட்டாங்க. இந்த சீன் முடிஞ்சு ஒரு 15 வருஷம் கழித்து திரும்ப காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அம்மா பொண்ணு சின்ன பொண்ணு இருக்காங்க. அதே பாட்டி அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த பாட்டி காட்டவே மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே 3 பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது அந்த அஸ்தினாபுர கிராமத்திலே இந்த ஒரு வீடை மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப எதிர்த்தே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்துட்டு ஒரு பைத்தியம் பிடிச்சவங்க. இன்னமும் இந்த காலத்துலேயுமே வந்துட்டு, இந்த காலம்னா இந்த 2000 முன்னாடி ஓகேங்களா, அந்த காலத்தில் வந்துட்டு அவங்க அம்மா சாத்தை வழிபட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பட் அது 2 பொண்ணுங்க மட்டும் வேறு ஒரு ஊருக்கு போய் ஸ்கூல் படிச்சுட்டு வருவாங்க. அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டியானிட்டியால் நடத்துகிறப்பட ஸ்கூல் அது. இப்போது அங்கே தான் நம்ம ஹீரோ வராரு, எஃப்ஜே வந்து பிக் பாஸில் வந்து வந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து இப்போ ஹீரோவை நடிச்சிருக்காரு, ஸ்கூல் பையன் நடிச்சிருப்பார். இப்போ படம் ஆரம்பித்து ஒரு ½ hour கேட்டு அந்த பொண்ணை மட்டும் தான், அந்த ஹீரோயினை மட்டும் தான் அந்த மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அந்த பொண்ணு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியே காணாமல் போயிடுவாங்க, எங்கேயோ போய்ட்டு தான் பண்ணிட்டு வருவாங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சுத்தமாக புரியாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்க மாதிரியும் அவங்கள வந்து ஏதோ பண்ண சொல்கிற மாதிரியும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம எஃப்ஜே வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுவார். பட் இந்த பொண்ணு வந்துட்டு லவ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவங்க ஊரில் வந்து யாரும் அவங்க குடும்பத்தை வந்து பார்க்க மாட்டுறாங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்கனால அவங்க லவ் பண்ண முடியாது. அந்த பையனை ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்தடுத்த சீன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த அம்மா பொண்ணு அந்த சின்ன பொண்ணு 3 பேருமே இருக்காங்க. அது அமானுஷமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், பொருள் நவுண்டுக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது சீன் அடுத்த சீன் அதுக்கு அடுத்த சீனை கொஞ்சம் பயம் கலந்த மாதிரி சீனை வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, வந்துகிட்டே இருக்கும். பட் கதை வந்து எங்கேயுமே மூவே ஆகலைங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை வந்து மூவே ஆகலை. சீன் பை சீனாக வந்து ஒரு பயம் கலந்த சீனை வந்து எழுதியிருப்பாங்க. நல்லா தான் இருந்தது. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இல்லை லேடிஸோட பார்த்தீங்கன்னா கூட லேடிஸ் பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா லேடிஸுக்கு வந்து பயம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, அவங்கள பயமூத்தத்துக்காகவே அந்த சீன் எழுதுன மாதிரி தான் இருந்தது. தேட்டரில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும் போல். நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஊரில் கூடியவங்க அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் அந்த அம்மாவுமே வந்துட்டு அடிக்கடி வந்து குரலை மாற்றி பேசுறது, கத்தி பேசுகிறது, யாராவது போட்டு விரலை வெட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி அவங்க பல்ல பிடிங்கிறது, கண் நோண்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத படத்தில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த அம்மா வந்து ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்துருவாங்க. அதனால் அந்த பொண்ணுக்குமே வந்து அதை இப்போ அந்த ஹீரோயினுக்குமே அடிபட்டு கீழே வாங்கி போயிருப்பாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு சின்ன பொண்ணு வந்து அந்த பையனுக்கு அந்த எஃப்ஜேக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிடும். இப்போ எஃப்ஜே வந்து இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மா என் சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க அப்படி சொல்லும் போது அந்த சின்ன பொண்ணு சொல்லுவாங்க, இல்லை எங்கள் பாட்டி இருக்காங்க,
ஸோ 4வது ஒரு பாட்டி இருக்காங்கன்னு எஃப்ஜேக்கு தெரிஞ்சிடும். உங்கள் பாட்டி எங்கே இருக்காங்க, எங்கள் பாட்டி வீட்டில் இருக்காங்க, டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது அந்த பொண்ணு இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஃப்ஜேவும் அவங்க ஃப்ரெண்டும் கிளம்பி அந்த ஊருக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட போய் பார்ப்பாங்க. அங்கே பாட்டி இருக்கும்போது சவுண்டே கேட்காது. இவர் எல்லா ரூம்லையும் தேடி தேடி பார்ப்பார், கதவை திறந்து பார்ப்பார். அங்கே ஏதோ ஒரு பயம் உருவம் மட்டும் இருக்கும். அதை பார்த்து பயந்து போயிட்டு எஃப்ஜே வந்து அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளியே வந்து ஓடி வந்துடுவார். பட் அந்த ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு காணாமல் போயிடுவார். 2 நாள் கழித்து பார்த்தா அவங்க வீட்டில் கூடிய அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. இன்னும் அடுத்த நாள் கழித்து பார்த்தா அந்த எஃப்ஜேன்ற ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்கூல் மாடிலேருந்து கீழே வந்து செத்து போயிடுவான். ஓகேங்களா? இது மாதிரி அடுத்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி பயம் கலந்த அந்த ஆர்ஆர் சீனும் அது இருந்தது. ஓகேங்களா? பட் இது நம்ம படம் பார்க்குறோம், இன்ட்ரோல் சீன் வருது, கதை நவர மாட்டேங்குது, அடுத்தடுத்த சீன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. போலீஸ் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அந்த மார்ச்சில் வச்சு அந்த உடலை வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் லைட் ஆஃப் ஆகுது, பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கதையே இல்லாமல் சீன்ஸை மட்டுமே எழுதி படத்தை வந்து ஒப்பித்து மட்டும் வச்சுருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலுமே வந்துட்டு போர் அப்படின்றது எங்கேயுமே இல்லைங்க. இவங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லாமலே சீன்ஸை மட்டும் நவுத்தி போனதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து தான் செஞ்சது. ஸோ படத்தை கிளைமேக்ஸ் ஒரு 1/2 hour கிட்ட தான் வந்து கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பிரிட்டிஷில் இருந்து இருக்கும் போது அந்த சாத்தனை பரப்புனாங்க இல்லையா, அந்த டைமில் அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி பட் அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து சர்ச்சில் வந்து அந்த நர்ஸாக மாறி இருப்பாங்க. பட் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அந்த சாத்தனை வழிபட்டுட்டு இருப்பாங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பொண்ணு வருவாங்க அந்த ஊருக்குள்ளே, இந்த பொண்ணை மட்டும் அடிக்கிறது, இந்த பொண்ணை ஒதுக்குறதா இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வீட்டில் கூட்டிய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க சாகிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, சாத்தனை வழிபட்டால் மட்டும்தான் என் புருஷன் உயிரோட வருவான், உயிர் தெழுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த சாத்தனை வந்து வழிபட ஆரம்பிப்பாங்க. பட் ஊர் மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ அவங்க சாத்தனை வழிபட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த பொண்ணு வந்து சாத்தனை வழிபடும் போது ஊர் மக்களாக சேர்ந்து இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் அடி பண்ணாங்க புரிய மாட்டேங்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஓகே படம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது தவிர ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. இந்த படத்துக்கு வந்து பார்ட் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க போல். ஸோ பார்ட் எடுத்து முடிச்சுட்டு அதோடைய ட்ரைலரை வந்து இந்த படத்தில் வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. ஓகே பார்ட் 2 தான் இந்த கதை சொல்லுவீங்க போல் அப்படின்னு. சரி ஓகே இந்த படத்தை மன்னிச்சு விட்ருவோம். இருந்தாலுமே இந்த படம் 2 hour 20 minutes தான் ஓடுது. 18+னால் இந்த பிளட்டு, இந்த கண் வந்து ரத்தம் வரத்து, கை வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி சொல்ல 18+ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து கடவுள்லாம் கிடையாதுங்க, சாத்தனை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக இந்த இந்துவெல்லாம் எங்கேயுமே அங்கே தொடலை. ஜீசஸை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், நம்ம சாத்தனை வழிபடுவோம் அப்படின்னு இந்த படத்தில் வந்து ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 1 time வாட்சபிள், லேகாக இல்லை, அந்த பயம் கலந்த சீன்ஸ் இருக்கிறதுனால மட்டுமே இந்த படத்தை 1 time பார்க்கலாம்னு நான் சொல்லுவேங்க. மற்றபடி லவ் சாங் ஒன்று நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக எங்கேயுமே ஃப்ளாலாம் எதுவுமே கிடையாது, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தேன், படம் எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.